ஒரு விவசாயியுடைய வீட்ல ஒரு எலி பூந்து அவங்கள ரொம்ப நாளா அந்த எலி தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த விவசாயியுடைய பொண்டாட்டி அந்த எலி எப்படியாவது பிடிச்சு கொண்டுறணும்ட்டு ஒரு எலி பொரிய வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற அந்த எலி பொரிய எலி பாத்துருது. அதுக்கு அந்த எலி பயங்கரமா பயந்து போய் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற புறா கிட்ட போய் சொல்லுது, புறாவே என்ன பிடிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள எனக்கு எலி பொரி வச்சிருக்காங்கன்னு சொல்லுது. அதுக்கு அந்த புறா சொல்லுது, நீ தாண்டா அதுக்கு கவலைப்படணும், நான் ஏன் கவலைப்படணும் பா அப்படின்னு சொல்லி பறந்து போயிருது. அதுக்கு சோகமான அந்த எலி அதே வீட்டுல இருக்கிற சேவல் கிட்ட போய் சொல்லுது. அந்த எலியோடைய சோகத்தை கேட்ட அந்த சேவல், நீ தாண்டா சாக போற, எனக்கு என்ன கவலை அப்படின்னு அசால்ட்டா பேசி அந்த எலிய துரத்தி விட்டுருது. மறுபடியும் ரொம்ப சோகமான அந்த எலி அதே வீட்டுல இருக்கிற ஆட்டுக்கிட்ட போய் அதோடைய சோகத்தை சொல்லுது. அதோடைய சோகத்தை கேட்ட ஆடும் எலிய கலாய்ச்சு போய் சாவுன்னு சொல்லி எலிய துரத்தி விட்டுருது. எலியும் சோகமா அந்த ஊரை விட்டு ஓடியே போயிருது. ஆனா அந்த விவசாயி வீட்டுல எலிக்கு வச்ச எலி பொரியில எலி சிக்காம ஒரு பாம்பு சிக்கிருது. எலிதான் மாட்டிக்கிச்சுன்னு தைரியமா பக்கத்துல போன விவசாயி பொண்டாட்டிய பாம்பு கொத்திருது. உடனே விவசாயி டாக்டர் கூப்பிட்டு ஒரு பொண்டாட்டிய குணப்படுத்திடுறாரு. ஆனா டாக்டர் போகும்போது உங்க பொண்டாட்டிக்கு புறா சூப் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே